வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் பாசன அமைப்பு மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ். ஜோஷ்வா டேவிட்சன் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம், வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. பப்பாளி சாகுபடியில் வெற்றி கண்ட வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா கே. புதூர் கிராம வேளாண்மையாளர் கே. முனிராஜன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. பப்பாளி வைட்டமின் ஏ சத்து நிறைந்தது. பப்பாளி சாகுபடிக்கேற்ற மண்வளம், சாகுபடிக்கான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் வழங்கி வருகின்றது. அவ்வகையில் பப்பாளி சாகுபடியில் வெற்றி கண்ட வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா கே. புதூர் கிராம வேளாண்மையாளர் கே. முனிராஜன் பப்பாளி சாகுபடியில் தான் பெற்ற அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது, நான் பரம்பரையாக விவசாயத்தை செய்து வருகிறேன். இதற்கு முன் நான் வாழை, கரும்பு, நெல், மிளகாய் எல்லாம் செய்து வந்து கொண்டிருக்கிறேன். தற்போது எனது நண்பர்கள் மற்றும் நமது வேளாண் அதிகாரிகள் விரிஞ்சிபுரம் கேவிகே அவர்களுடைய ஆலோசனையின்படி இந்த வருடம் நான் பப்பாளி நடவு செய்துள்ளேன். பப்பாளி ரகம் ரெட் லேடி என்ற ரகத்தை நட்டுள்ளேன். ஒரு 2 ஏக்கர் நிலத்தில் 1800 செடி வரை நட்டுள்ளேன். இது நான் ஆந்திரா, அதாவது அனந்தபூர்லேருந்து செடி கொண்டு வந்தேன். வாழை அறுவடை செய்திருந்தேன். அந்த வாழையை எடுத்துவிட்டு நிலத்தை ரொட்டாவேட்டர் போட்டு உழுது, இலை சத்து போட்டு உழுது, மறுபடியும் தண்ணி வச்சு 1 மாதம் 2 மாதம் மக்க வச்சு, அதை மறுபடியும் ஒரு 2 மாதம் நன்றாக காய வைத்து டிராக்டர் மூலமாக பெரிய கலப்பையை போட்டு உழுது, ஒரு 30 டிராக்டர் அளவு தொழு உரத்தை கொட்டி 6 அடிக்கு 6 அடி வீதம் இடைவெளியில் நான் நடவு செய்துவேன். அந்த ஆரம்ப ஸ்டேஜில் நான் 3 மாதம் வரை எந்த ஒரு உரமும் இதற்கு கொடுக்கவில்லை. 3 மாதத்துக்கு பிறகு இந்த நுண்ணூட்ட சத்து, மைக்ரோ நியூட்ரியன்ட், அது மணலில் கலந்து ஒரு செடிக்கு ஒரு பிடி அளவுக்கு கொடுத்து கொண்டு வந்தேன். பிறகு இந்த காம்ப்ளெக்ஸ் லைட்டாக 17 அதை லைட்டாக ஒரு 50 கிராம் வீதம் ஒரு செடிக்கு கொடுத்தேன். பிறகு இந்த நம்ம வேளாண் அதிகாரிகள் விரிஞ்சிபுரம் கேவிகே அவங்களின் ஆலோசனைப்படி அதற்குண்டான எல்லாவுடைய அந்த போரான் சத்து, ஜிங்க் சல்பேட் இதெல்லாம் இலை தெளிப்பான் மூலியமாக தெளித்து வந்தேன்.
இப்போ வந்து நல்ல மகசூல் வந்து எங்களுக்கு கிடைச்சுன்னு இருக்குது. 5வது மாதம் வந்து நாங்கள் பாத்தி அணிச்சு வந்து பொட்டாஷ், டிஏபி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 200 கிராம் ஒரு செடி வீதம் கொடுத்தேன். விருந்திபுரத்தில் உள்ள அதிகாரிகளுடைய ஆலோசனையின்படி வந்து மாவு பூச்சிக்கு வந்து மருந்து தெளித்தோம். அது கண்ட்ரோலுக்கு வந்து விட்டது. காய் வந்து ஆரம்பிக்கிறது வந்து 6வது மாதத்துலேருந்து நம்ம அறுவடைக்கு வருதுங்க. 6வது மாதத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி கூட நம்ம அறுக்கலாம். கலர் வந்தது வந்து மஞ்சள் கலராக வந்து ஒரு பட்டை மாதிரி வரும் காய் மேலே. அது வந்தது பார்த்து நம்மளே வந்து அறுக்கலாம். அறுவடை வந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இது. அதிகமான ஆட்கள் தேவையில்லை. ஒரே ஒரு ஆள் கூட வந்து கிட்டத்தட்ட க்ளவுஸ் கைக்கு வந்து இந்த க்ளவுஸ் போடணுங்க. க்ளவுஸ் போட்டு நம்ம அர்த்தமான இந்த க்ளவுஸ் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த பாலால் வந்து கைக்கு எதுவும் பாதிப்பு வராது. அரிச்சல் இந்த இது மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கும். இது வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரே ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 டன் காய் வரையும் கூட அறுக்கலாங்க ஒரு நாளைக்கு. இதுக்கு வந்து மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் தான். மார்க்கெட்டிங் வந்து நாங்கள் லோக்கலில் குறைந்த அளவு காய் வரும்போது லோக்கல் மார்க்கெட்டில் கொடுத்து வந்தோம். அதிக அளவு வரும்போது எங்கள் நண்பர்கள் மூலியமும் எங்களுடைய வேளாண் அதிகாரிகளுடைய ஆலோசனையின்படியும் வந்து வெளி மாநிலத்துக்கு, அதாவது டெல்லி இந்த மாதிரி இடத்துக்கு வந்து லாரி மூலியமாக இங்கேயே பணம் வந்து பெற்றுக்கொண்டு இங்கேயே எடை போட்டு நாங்கள் கொடுத்துட்டு அவங்களே வந்து இந்த காயை பறிச்சுன்னு பேக் பண்ணி அவங்களே எடுத்து கொட்டின்னு எங்களுக்கு பணத்தை இங்கேயே எடை போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால் மார்க்கெட்டிங் ப்ராப்ளம் எதுவும் கிடையாது எங்களுக்கு. இந்த பப்பாளி வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடம் வரை எங்களுக்கு மகசூலை கொடுக்கும். ஒரு செடியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 காய் ஆவரேஜ் கிடைக்கும் எங்களுக்கு. 100 காய் என்னும்போது ஒரு 100 கிலோ பப்பாளி வந்து எங்களுக்கு ஆவரேஜாக வந்து மகசூல் கிடைக்கும். இதில் வந்து டோட்டலாக கணக்கு போட்டால் நம்ம வந்து ஒரு 100 டன் காய் எடுக்கிறோன்னா 100 டன் வந்து ஒரு 8 லட்ச ரூபா ஆகுதுன்னா அதில் வந்து ஒரு 2 லட்ச ரூபா நமக்கு செலவாயிட்டாக்கா வந்து 6 லட்ச ரூபா நமக்கு வந்து இன்கம் எடுக்கலாங்க. 6 லட்சத்தில் இன்னும் 1 லட்சம் போனால் கூட 5 லட்சம் நிகரமாக எடுக்கலாங்க. இது வந்து நோய் நொடி இல்லாமல் செடி வந்து நல்லா பராமரித்தா இந்த அளவுக்கு வருமானம் வருதுங்க. இதை வந்து நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சுன்னு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஃபெயிலர்ன்றது கிராப் ஃபெயிலர்ன்றது கிடையாதுங்க. மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் கே முனிராஜன் அவர்களை 099445927 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் வேளாண் மண்டலங்களுக்கான பயிர் பாதுகாப்பு, உரமிடல், பூச்சி மருந்திடல், கால்நடை வளர்ப்போருக்கான முன்னெச்சரிக்கை போன்ற தகவல்களை கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. மண்டல வாரியான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. மேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூரில் வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸாகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 84 முதல் 88% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 78 முதல் 82% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 8 கிலோமீட்டர் அளவுக்கு பெரும்பாலும் வடகிழக்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. கடந்த மற்றும் நடப்பு வாரங்களில் அதிக மழை மற்றும் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருப்பதால் குளிர்கால இரவை கம்போடியா பருத்தியில் தயிர் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த 250 கிராம் கார்பன்டெசிம் மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து 1 ஹெக்டருக்கு தெளிக்கவும். குறைந்த வெப்பநிலை மற்றும் மழையின் காரணமாக சம்பா பருவத்தில் நடவு செய்துள்ள நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை நிவர்த்தி செய்ய 0.5% துத்தநாக சல்பேட் மற்றும் 1% யூரியா கரைசலை கலந்து இருமுறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. காவேரி பாசன பகுதிக்கு உட்பட்ட மாவட்டங்களான தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கரூர், பெரம்பலூர், அரியலூர் மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 27 டிகிரி செல்சியஸாகவும் பதிவாக வாய்ப்புள்ளது.
காற்றின் ஈரப்பதம் 72 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. குறைந்த வெப்பநிலை மற்றும் மழையின் காரணமாக சம்பா பருவத்தில் நடவு செய்துள்ள நெல்லில் துத்தநாக குறைபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது. இதனை நிவர்த்தி செய்ய 0.5% துத்தநாக சல்பேட் மற்றும் 1% யூரியா கரைசலை கலந்து இருமுறை 10 நாட்கள் இடைவெளியில் தெளிக்கவும். தெற்கு மண்டலம் 1ற்கான வானிலை முன்னறிவிப்பு. தெற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான திருநெல்வேலி, விருதுநகர் மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் வானம் அதிகமான மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 88 முதல் 94% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் 4 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 1ல் விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வரும் தினங்களில் ஆங்காங்கே கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் நெற்பயிருக்கு நீர்ப்பாசனம் செய்வதை தவிர்த்து வயலில் போதிய வடிகால் வசதி செய்யவும். வரும் தினங்களில் ஆங்காங்கே கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் மிளகாயில் நீர் தேங்குவதை தவிர்க்க போதிய வடிகால் வசதி செய்யவும். தெற்கு மண்டலம் 2ற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் தெற்கு மண்டலமான திண்டுக்கல், மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி ஆகிய மாவட்டங்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை நேர காற்றின் ஈரப்பதம் 78 முதல் 90% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 4 கிலோமீட்டர் முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. தெற்கு மண்டலம் 2ல் விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. பெறப்பட்ட கனமழையாலும் மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையினாலும் மக்காச்சோளத்தில் அடிசாம்பல் நோயை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு மெட்டலாக்சைல் மற்றும் மென்கோசெஃப் 100 கிராம் ஆகியவற்றை விதைத்த 20ஆம் நாளில் தெளிக்கவும். தொடர்ந்து வயல்களில் தண்ணீர் தேங்குவதால் கரும்பில் இரும்பு சத்து பற்றாக்குறை காணப்படும். ஆகவே இரும்பு சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்ய 250 கிராம் ஃபெரஸ் சல்பேட் 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். மலைப்பிரதேச மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் மலைப்பிரதேச மண்டலமான நீலகிரி மாவட்டத்தில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 11 டிகிரி செல்சியஸ் ஆகவும் பதிவாக வாய்ப்புள்ளது. காலை மற்றும் மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 88 முதல் 94% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்று மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. சாகுபடி செய்யப்பட்ட காய்கறி பயிர்கள் மற்றும் பழமர தோட்டங்களுக்கு தொடர்ந்து மழை எதிர்பார்க்கப்படுவதால் தகுந்த வடிகால் வசதி செய்து கொடுக்கவும். தொடர் மழையால் காய்கறி பயிர்களில் வேர் அழுகல் நோய் வர வாய்ப்புள்ளது. 1 லிட்டர் தண்ணீரில் 1 கிராம் கார்பன்டெசிம் மருந்தை கலந்து தாக்கப்பட்ட பயிர்களில் வேர் பாகத்தில் ஊற்றவும். வடமேற்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வடமேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சேலம், நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸ் முதல் 31 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 93% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்றின் வேகமானது 3 கிலோமீட்டர் முதல் 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் உள் மாவட்டங்களிலும் பரவலாக காணப்படுகிறது. மழையின் காரணமாக வெப்ப அளவுகள் குறைந்தும் காற்றின் ஈரப்பதம் சற்றே உயர்ந்தும் காணப்படும். தீவனத்தில் ஈரப்பதம் 11% அதிகமாக இருக்கும் பட்சத்தில் காற்றில் நிலவும் ஈரப்பதத்தால் தீவனத்திற்கு பூஞ்சை நச்சு உற்பத்தி செய்யும் நுண்ணுயிரிகளின் தாக்கமும் பெருக்கமும் அதிகமாக காணப்படும். ஆகவே தீவனத்தினை கவனமாக கையாளவும். மானாவாரியில் சாகுபடி செய்யப்பட்ட 20 நாள் பச்சை பயிரில் மழை நின்றவுடன் செடியை களைத்து கைகளை மற்றும் கொத்துக்களை எடுக்கவும். வடகிழக்கு மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்து வரும் 5 நாட்களிலும் வடகிழக்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களான சென்னை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், கடலூர், வேலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும், இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 63 முதல் 94% காற்றின் வேகம் 2 கிலோமீட்டர் முதல் 4 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. இளம் கன்றுகள் மற்றும் ஆட்டுக்குட்டிகளை மழையில் நனையாமல் பாதுகாக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கால்நடைகளின் கொட்டகையின் அருகில் தண்ணீர் தேங்காதவாறு பார்த்துக் கொள்வதன் மூலம் ஒட்டுண்ணிகளால் பரவும் நோய்களை தடுக்கலாம். அதிக மழை பெறும் மண்டலத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேர வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ் முதல் இரவு நேர வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவ வாய்ப்புள்ளது. காற்றின் ஈரப்பதம் 82 முதல் 86% பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 4 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை. அனாசியில் பூ பூக்கும் பருவத்தில் உள்ள கொண்டை பகுதியில் ஒரு செடிக்கு 20 BPM எத்திரல் 50 மில்லி வீதம் ஊற்றுவதால் சீராக ஒரே நேரத்தில் பூக்க செய்யலாம். மிளகு வளரும் கொடிகளை தாங்கு மரங்களுடன் சேர்த்து கட்டி ஏற்றிவிடவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10 to 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நெல் வெள்ளை பொன்னி தியாகதுருகத்தில் 1173 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய்க்கும், விருதாச்சலத்தில் 1666 ரூபாயிலிருந்து 2273 ரூபாய்க்கும், பச்சை பயறு இதர ரகம் அவலூர்பேட்டையில் 6300 ரூபாயிலிருந்து 7419 ரூபாய்க்கும், கோவில்பட்டியில் 6500 ரூபாயிலிருந்து 7000 ரூபாய்க்கும், மஞ்சள் விரலி கோயம்புத்தூரில் 7387 ரூபாயிலிருந்து 8609 ரூபாய்க்கும், ஈரோட்டில் 7639 ரூபாயிலிருந்து 8664 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 32 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 42 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 35 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை எதுவுமில்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இதை கேளு. என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? போய் அவகிட்டே சொல்லுங்க. யார்கிட்ட? அதான் உங்க மொபைல் ஃபோன். காலையில சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க. கேட்டா விவசாய கால் சென்டர்ட பேசிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. ஓ, இதுதான் விஷயமா? ஆமா, என்னாச்சு? இப்பெல்லாம் பேசுறது இல்லையா?
இப்பெல்லாம் பேச்சு சீக்கிரமா முடிஞ்சிடுது. அப்படியா? ஆமா, இப்போ அதிக லைன்கள் மற்றும் சிறப்பு தொழில்நுட்பம் மூலமா வேளாண் நிபுணர்கிட்ட சீக்கிரமா பேச முடியுது. எப்போது லைன் பிஸியா இருந்தா நம்ம பிரச்சனையை போன்ல ரெக்கார்ட் பண்ணலாம். அங்க இருந்து போனும் வந்துடும். நம்ம பிரச்சனைக்கு தீர்வு மெசேஜ் மூலமாவும் வந்துடும். இதோ பாரு, வந்துருச்சு. ஆஹா, இனிமேல் காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமா, அதான் திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு எப்படி வந்ததுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் ஹெல்ப்லைன் நம்பரை தொடர்பு கொள்ளவும். விவசாயிகளின் நண்பன் விவசாயிகள் கால் சென்டர். சொட்டு நீர் பாசனம் வேளாண்மைக்கு தேவைப்படும் நீரினை தேவையான அளவு தகுந்த நேரத்தில் அளிக்கின்றது. மேலும் பாசனத்தின் போது நீர் வீணாவதையும் நீர் ஆவியாதலையும் கட்டுப்படுத்துகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சொட்டு நீர் பாசன அமைப்பு மற்றும் பராமரிப்பு முறைகள் குறித்து வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எஸ். ஜோஷ்வா டேவிட்சன் தரும் தகவல்கள். நம்முடைய முதல் குறிக்கோள் என்னவென்றால், ஒரு வயலில் உள்ள அந்த பயிர்களில் அனைத்து பயிர்களுக்கும் ஒரே சீராக, அதாவது அனைத்து பயிர்களுக்கும் ஒரே சீராக நீர் மற்றும் உரம் போய் சேர வேண்டும். இந்த சொட்டு நீர் பாசனத்தில் முக்கியமான ஒன்று, நீங்கள் ஒவ்வொரு செடிக்கும் நான் சொன்னது போல ஒரே அளவு தண்ணீர் நாம் செலுத்த வேண்டும். இந்த தண்ணீர் நாம் பாய்க்கும் போது, அதாவது நாம் எவ்வாறாக நாம் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் நாம் தண்ணீர் கொடுக்குறோமோ அதே போல் அந்த செடியோ அந்த மரத்துக்கு நாம் தண்ணீர் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் சொட்டு நீர் பாசனத்தின் அமைப்பை பற்றி பார்க்கலாம். அதாவது முதலாவதாக கிணறு அல்லது போர் போன்ற நீர்நிலைகளிலிருந்து நாம் மோட்டாரின் மூலமாக தண்ணீரை வெளியே எடுக்கிறோம். முதலாவதாக பைபாஸ் அசம்பிளி என்று கூறுவோம். அந்த பைபாஸ் அசம்பிளி என்னவென்றால், அதிகமாக நீர் சொட்டு நீர் பாசனத்துக்குள் போவதை தடுப்பதற்காக அந்த பைபாஸ் அசம்பிளி ஒரு அமைப்பை நாம் ஏற்படுத்துகிறோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது உரம் மற்றும் அமில கரைசல்கள் கொடுப்பதற்காக வெஞ்சுரி என்ற அமைப்பு அல்லது உரத்தொட்டி என்ற அமைப்பை நாம் அந்த பைப்லைன் மூலமாக நாம் கனெக்ட் பண்ணுகிறோம். அடுத்ததாக பார்க்கும்போது நாம் ஃபில்டர் பயன்படுத்துகிறோம், அதாவது வடிகட்டிகள். வடிகட்டிகளில் 3 விதமான வடிகட்டிகள் உள்ளன. ஒன்று, திறந்தவெளி கிணறுகளில் வருகின்ற பாசி இருக்குமாயின் அந்த பாசியை வடிகட்டுவதற்காக மண் இல்லை என்றால் அங்கக வடிகட்டி நாம் பயன்படுத்துகிறோம். இந்த பாசி இருக்கிற திறந்தவெளி கிணறுகளுக்கு கட்டாயமாக இந்த மண் வடிகட்டியை பயன்படுத்தி ஆக வேண்டும். அடுத்ததாக ஒரு போர்வெல், அதாவது ஆழ்குழாய் கிணறுகளில் நாம் தண்ணீரை பயன்படுத்தும் போது அதில் மண் வருவதாக இருந்தால் அதற்கு சுழற்சி வடிகட்டி நாம் பயன்படுத்த வேண்டும், அதாவது ஹைட்ரோசைக்ளோன் ஃபில்டர் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக எல்லா சொட்டு நீர் பாசன அமைப்புகளிலும் ஜல்லடை வடிகட்டி அமைப்பு பொருத்தப்பட்டிருக்கும். இவ்வாறாக 3 வடிகட்டிகள் நாம் சாதாரண நிலையில் நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக நாம் பார்த்துக்கொள்வோமானால், அந்த வடிகட்டியிலிருந்து, அதாவது அதற்கு இடையிலே நாம் அழுத்தமானிகள் பயன்படுத்த வேண்டும். அதாவது அழுத்தம் எந்த அளவுக்கு இந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு வருகிறது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக எடுத்துக்கொள்கின்றனால் நான் ரிட்டர்ன் வால்வ் என்ற ஒரு அமைப்பு நாம் இடையில் பொருத்தப்பட்டிருக்கும். அது எதற்காக என்றால், மோட்டரை ஆஃப் பண்ணும்போது அந்த தண்ணீர் பென் வாட்டாக வரும்போது அது அந்த இப்போ அமில கரைசலோ இல்லை என்றால் பூச்சி மருந்துகளோ எதுவும் கிணற்றுக்குள்ளோ போர்வெல்லுக்கு போகாமல் இருப்பதற்காக அந்த நான் ரிட்டர்ன் வால்வ் என்ற வால்வை நாம் பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக அந்த ஃபில்டர்லேருந்து வெளியிலே வரும்போது முதலாக செல்வது முதன்மை குழாய் அல்லது மெயின் பைப் என்று கூறப்படும். அந்த மெயின் பைப் என்பது 1 ஏக்கர் இல்லை என்றால் ஒரு 2 ஏக்கருக்கு நாம் செலுத்த வேண்டிய அந்த முழு தண்ணீரும் அந்த மெயின் பைப்புக்கு போகிறது. அதனால தான் அது மெயின் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக அந்த மெயின் பைப்பிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை பிரித்து சப்மெயின், அதாவது துணை பிரதான குழாய் என்று கூறுவோம். அந்த துணை பிரதான குழாயிலிருந்து
மரங்கள் செடிகளுக்கு போகிறது வந்து லேட்ரல். இந்த 3 முக்கியமான குழாய்கள் வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. அடுத்ததாக அந்த சப்மைன், அதாவது துணை பிரதான குழாய் கடைசியில் போய் சேரும்போது அங்கு எண்டு கேப் அல்லது ஒரு வால், ஃப்ளஷ் வால் மாட்ட வேண்டும். எத்தனை வால்கள் திறக்க வேண்டும், எத்தனை வால்கள் பூட்டியிருக்க வேண்டும் என்று அந்த அதாவது வடிவமைத்தவர்கள் விவசாயிகளுக்கு சொல்லியிருப்பார்கள். இவ்வாறாக சொட்டு நீர் பாசன அமைப்பை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அடுத்ததாக பராமரிப்பு பற்றியும் நாம் பார்க்கலாம். முதலாவது சொன்னது போல் வடிகட்டிகள். இந்த வடிகட்டிகள் எடுக்கும்போது ஒவ்வொரு நாளும் அந்த வடிகட்டியை நாம் க்ளீன் பண்ண வேண்டும். க்ளீன் பண்ண வேண்டும் என்றால், இப்பொழுது மண் வடிகட்டி எடுத்துக்கொள்வோமானால், அதாவது மோட்டார் ஆன் பண்ணுவதற்கு முன்னால், இல்லை என்றால் கடைசி எல்லாம் முடித்த பிறகு, நீர் பாய்த்து முடித்த பிறகு இந்த வடிகட்டியை நாம் சுத்தம் செய்ய வேண்டும். துணை பிரதான குழாய், அதாவது சப்மைனுடைய கடைசியில் உள்ள வால்வை நாம் ஒவ்வொரு 10 நாட்களுக்கு ஒரு முறை நாம் திறந்து மூட வேண்டும். இவ்வாறு மூடும்போது அந்த அதாவது அழுக்குகள் சேர்ந்திருக்க அழுக்குகள், அந்த கடைசி பகுதியில் இருக்கிற அழுக்குகள் அனைத்தும் வெளியேற்றப்படுகிறது. அடுத்ததாக எடுத்துக்கொள்வோமானால், ஒரு மாதம், அதாவது 25 நாட்களில் இருந்தால் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை இந்த பக்கவாட்டு குழாய், அதாவது லேட்டரலுடைய கடைசி பகுதியை நாம் திறந்து மூட வேண்டும். அப்பொழுது அந்த பக்கவாட்டு குழாயில் கடைசியில் இருக்க அழுக்குகள் வெளியேற்றப்படுகிறது. அடுத்ததாக உங்களுடைய தண்ணீரில், அதாவது உப்போ இல்லை என்றால் பாசியோ இந்த சொட்டு நீர் பாசனத்தை அடைப்பதாக இருந்தால், நீங்கள் உப்பு அடைப்பதாக இருந்தால் நீங்கள் அமில கரைசலை பயன்படுத்தலாம். நான் முதலாவதே சொன்னது போல் சொட்டு நீர் பாசனத்தின் முக்கிய ஒரு பயன் என்னவென்றால் மகசூலை அதிகரிப்பது. அதாவது சொட்டு நீர் பாசனத்தில் நீரும் நாம் உரத்தையும் அதுக்கு அந்த செடி அல்லது அந்த மரத்துக்கு தேவையான அளவு நாம் கொடுக்கும்போது, தினந்தோறும் கொடுக்கும்போது, அந்த மரமும் செடியும் சீராக வளர்வது மாத்திரமல்ல, அதன் பலனும் நல்ல தரமுள்ள பலனாக நமக்கு கிடைக்கிறது. இதனால் மகசூல் மாத்திரமல்ல, அந்த குவாலிட்டி ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து நல்லபடியாக நம்மளுக்கு கிடைக்கிறது. ஸோ இதை நாம் இந்த சொட்டு நீர் பாசனத்தில் உள்ள பயனில் முக்கியமான இந்த மகசூல் அதிகரிப்பது என்பதற்காகவே நீங்கள் சொட்டு நீர் பாசன அமைப்பை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ். ஜோஷ்வா டேவிட்சன் அவர்களை 09488044410 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். சுகமாய் பரவும் நறுமணத்தில், சுவை எனும் இன்பத் தோட்டத்தில், வளர்ச்சி எனும் பாதையில், மலர்ந்திருக்கும் புன்னகையில், பசுமையான செடிகளில், பெரிய பெரிய வர்த்தகங்களில், தேனீக்களின் ரீங்காரத்தில், மகிழ்ச்சியின் இன்ப ஒலியில். NHM தோட்டக்கலை இயக்கம். எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை. 6/11/2015 வெள்ளிக்கிழமையன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க பகுதியில் கறவை மாடு வளர்ப்பு குறித்து வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தாலுகா வெள்ளேரி கிராம வேளாண்மையாளர் டி. தாமோதரன் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோழிகளை புதிதாக தாக்கும் நோய்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் முறைகள் குறித்து திருநெல்வேலி ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை நோய் குறியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஆர். தங்கதுரை தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்பம் பகுதியில் நீலகிரிக்கேற்ற சிப்பிக் காளான் வளர்ப்பு முறைகள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எஸ். மாலதி தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.